ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, யார் யாருக்கெல்லாமோ நேரம் ஒதுக்கி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த சாயப்பாவுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி நான் சொல்கிறத கேட்டினா, நான் சொல்கிறத கேட்டு முடிக்கும்போது கண்டிப்பாக உனக்கு மன நிறைவும் சந்தோஷமும் உண்டாகும் என் செல்லமே. உன் மன பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய சுமை தாங்கியாக, உன் மனசை லேசாக்கி உனக்கு நல்லதை நடக்கக்கூடிய சக்தியாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது இப்போ நீ எதுக்காக கவலைப்படுற? எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்ல விஷயங்களை நான் செஞ்சு தரேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மனிதர்களைப் போல உன்கிட்ட எந்தவித எதிர்பார்ப்பும் பிரதிபலனையும் நோக்கி வரவில்லை. எனக்கு தேவையில்லை, நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கலான்ற விருப்பம் மட்டும்தான். இப்போது என் மேலே நம்பிக்கையோடு வந்த உனக்காகவே எல்லா நல்ல விஷயங்களையும் செஞ்சு தரப்போகிறேன். நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு மௌனமாக பொறுமையா உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. நீ கோபப்படும்போது அதை பார்த்து எல்லாரும் நீ திமிரு பிடிச்சவன் நினைக்கிறாங்க. ஆனால் கோபம் என்பது திமிரின் வெளிப்பாடு கிடையாது. உன் மனசில் இருக்க வேதனையும் கவலையையும் கஷ்டத்தையும் தான் நீ அடக்க மாட்டாமல் அடக்கி இப்போ அது கோபமாக வெளிப்படுகிறதுன்றது எனக்கு நல்லா புரியுது என் செல்லமே. நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நல்ல வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த சாயப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன். எல்லாருக்கும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு காலம் வரும். சில பேருக்கு அது கஷ்டங்களோடு சேர்ந்தே வரும். சில பேருக்கு கஷ்டங்களை கடந்த பிறகு முன்னேற்றம் வரும். உன் வாழ்க்கையிலையும் நீ எல்லா கஷ்டங்களையும் கடந்து முன்னேறி ஜெயிக்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்ட வந்திருக்கேன். எப்போவுமே நீ பிரார்த்தனை செய்யும்போது வாழ்க்கை எளிமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு மட்டும் கேட்க வேண்டாம். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் பலத்தை எனக்கு கொடுங்க சாயப்பான்னு கேட்டினா நான் அதை அப்படியே உனக்கு கொடுப்பேன். ஏன்னா எளிமையான வாழ்க்கையை நான் யாருக்கும் கொடுப்பது இல்லை, கொடுக்கவும் முடியாது என் செல்வமே. ஒரு மனிதன் எப்போது குழந்தையாக மனித பிறவியை எடுக்கிறானோ அப்போதே அவன் வாழ்க்கையில் கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, துன்பம், துக்கம், துயரம், வலி, வேதனைன்னு எல்லாத்தையும் கடந்து தான் ஆகணும்னு அவன் தலைவிதி எழுதப்படும். அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி உனக்கு உன் வாழ்க்கையை லேசாக்கி கொடுக்க முடியும்? வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தியை உனக்கு கொடுக்குறேன். அதை பயன்படுத்தி நீ உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எப்போதும் உன்னுடைய எண்ணங்களை நீ சரியாக வச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா நீ என்ன யோசிக்கிறியோ, உன்னுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கோ அதுதானே உன் வார்த்தைகளில் சொற்களாக வெளிவருகிறது. எண்ணங்களை கவனமாக வச்சுக்கிட்டு சொற்களை நீ பார்த்து பேசும்போது அந்த சொற்கள் செயலாக மாறும். செயல்கள் அழகான மலராக நல்ல செயல்களாக நீ செய்யும்போது அதுவே நாளடைவில் உனக்கு தினமும் பழக்க வழக்கமாகவே மாறி போயிடும். நல்ல பழக்க வழக்கங்களை நீ வச்சுக்கொள்ளும் போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையே அழகானதாக, உயர்வானதாக, செழிப்பானதாக மாறிவிடும் என் செல்வமே. இப்போ புரியுதா? நல்ல எண்ணங்கள் தான் சொற்களாக மாறி, சொற்கள் செயலாக மாறி, செயல்கள் பழக்கங்களாக மாறி உன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்போ நீ நல்ல வாழ்க்கையை வாழணும்னா முதல்ல நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கிட்டாலே போதும். வட்டம் போட்டு அதுக்குள்ளேயே வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணுன்ற வட்டத்துக்குள்ளேயே உன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினச்சின்னா அது தப்பு. ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு ஒழுக்கத்தோட, ஒரு கட்டுப்பாடோட இப்படி தான் இருக்கணுன்ற எண்ணத்தோட வாழ்வது தவறில்லை. ஆனால் அதையும் தாண்டி உன்னை சுற்றி இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கிறதையும் நிறைய விஷயங்கள் மாறி மாறி நடப்பதையும் புரிஞ்சுக்க தயாராகு. குழந்தைகள் நடக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க கற்றுக்கொடு. நடக்க தொடங்கிட்டாங்க, அவங்களே 1 அடி 2 அடி எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா உன்னால் நடக்க முடியுன்ற நம்பிக்கையை மட்டும்தான் நீ அவங்களுக்கு கொடுக்கணும். நீயும் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாதல்லவா? எத்தனை வருஷத்துக்கு அவங்க கையை பிடிச்சி உன்னால் நடக்க வைக்க முடியும்? அதனால தான் ஒரு வயசு வரைக்கும் அவங்களுக்கு நடக்க கற்றுக் கொடுக்கலாம். அப்புறம் அவங்களே நடக்க ஆரம்பித்த பிறகு அவங்களுக்கு நம்பிக்கையை மட்டும் கொடுத்தினா போதும். இதே போல தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைமையிலையும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நான் இருக்கேன்ற அந்த நம்பிக்கையை நீ கொடுத்தாலே போதும்.
நம்பிக்கை விட தைரியமான ஒன்று இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என் தங்கமே. உன்னுடைய எல்லா கடமைகளையும் நீ சரியாக செய். ஆனால் ஒவ்வொரு கடமைகளையும் நீ செய்யும் போது உன் மனசுக்குள்ளே இந்த சாயப்பாவின் ஞாபகம் இருக்கட்டும். உன் மனைவி, மக்கள், கணவன், தாய், தந்தை என எல்லாரு கூடயும் ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக வாழ பழகு. உன்னால் முடிஞ்ச உதவிகளையும் சேவைகளையும் மற்றவங்களுக்கு செய். அதே நேரத்தில் உன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே உன்னுடையவர்கள் அல்ல. அவர்கள் மூலமாக தான் உன் வாழ்க்கையே இருக்குது. அவங்க தான் உனக்கு எல்லாமேன்ற சிந்தனையை மட்டும் நீ உள்ளத்தில் வைத்து கொள்ள வேண்டாம். யார் எப்படி இருந்தாலும் என்னைக்கினாலும் ஒரு நாள் அவங்கவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்கவங்க போய்கிட்டே தான் இருப்பாங்க. நீ தான் உன் வாழ்க்கையை வாழ போகிற. நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ, நல்ல ஆரோக்கியமோ உடல்நல குறைபாடோ, எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில் நீ தான் சம்பாதிச்சு சமாளித்து கற்றுக்கிட்டு வரணும். காப்பாற்ற முடியுன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஒருத்தருக்கு நான் உதவி செய்கிறேன்ற காப்பாற்றுவேன்ற வாக்கு கொடு. இல்லாட்டி நான் உங்களுக்கு இதை செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நம்பி அவங்க கனவு கண்டுக்கிட்டு இருக்கும்போது அதை செய்ய முடியாத சூழலில் நீ அவர்களுக்கு நம்பிக்கை துரோகியாக மாறிடக்கூடாது. அதனால தான் செய்ய முடியும்னா சொல்லு, முடியாட்டி சொல்லாமல் பேசாமல் இருந்துருயேன் செல்வமே. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு செய்ய முடியாமல் தவிப்பதை விட சொல்லாமல் அமைதியாக இருந்து செஞ்சு கொடுத்தினா கூட அது அவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் கொடுக்கும் விஷயமாக மாறும். வாழ்க்கைங்கிறது உனக்கு உன்வசமாக மாறுவதும் அதுவே உனக்கு விஷமாகுவதும் உன் கைகளில் தான் இருக்குது. வாழ்க்கையை எப்போதும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதெல்லாம் போதும். உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து அதன் பாதையில் நீயும் போக யோசிக்காதே என் செல்வமே. உனக்கு எது சரியாக வரும், உன்னுடைய பாதை எதுங்கிறத நீ கண்டுபிடி. கோழையும் முட்டாளும் வேணும்னா என் தலைவிதின்னு சொல்லி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அறிவாளியான ஆற்றல் மிக்க பிள்ளையாகிய நீ உன் விதியை தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். எப்போதும் உன் செயல்களின் காரணமாக தான் உனக்கு துன்பங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வருது. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே நான் பொறுப்பு கிடையாது என் செல்லமே. நீ இன்னைக்கு செய்கிற செயல்கள் தான் நாளைக்கு உனக்கு கஷ்டமாகவும் துன்பமாகவும் வருது. ஏற்கனவே நீ கடந்த காலத்தில் செய்த செயல்கள் தான் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்துருக்கு. ஆக மொத்தத்தில் எது நடந்தாலும் அதற்கு ஒரு எதிர்வினை இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலையும் சரியாக சிறப்பாக செய்ய பழகு. கிடைக்காத ஒன்று தான் சிறந்ததுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா கையில் கிடைச்சது எப்போதுமே உனக்கு சிறப்பாக தெரியாது. அதனால் கையில் கிடைச்சதையும் உன் வாழ்க்கையில் இருப்பதையும் உனக்கு சிறப்பானதாக நினைக்க பழகு. நான் தான் எல்லாமேங்கிற ஆணவமும் வேண்டாம், அவனுக்கு மட்டும் எப்படி எல்லாமே சரியாக அமைதுங்கிற பொறாமையும் வேண்டாம். எல்லாமே எனக்கு கிடைக்கணுன்ற பேராசையும் உனக்கு வேண்டாம். ஏன்னா ஆணவமும் பொறாமையும் பேராசையும் ஒரு மனிதனை நிம்மதியாக வாழ விடாது. நீ நிம்மதியாக வாழணும்னா இது எல்லாத்தையும் தூக்கி போடு. வாழ்க்கையில் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை, கஷ்டத்தை கொடுத்தவங்களும் நிரந்தரம் இல்லை. நிரந்தரமிற்ற இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாத எதை நினைச்சும் கலங்காதே. கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். இல்லாட்டியும் இந்த சாயப்பா உனக்காக மாற்றி கொடுப்பேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ வேண்டி கேட்டதையெல்லாம் உனக்கே நான் அள்ளி கொடுத்துட மாட்டேன். உனக்கு எது வேணுமோ அதை மட்டும் உனக்கு அள்ளி கொடுப்பேன். அதனால் உனக்கு என்ன வேண்டுமோ அதன் மீது மட்டும் கவனம் செலுத்து. சிந்தித்து சரியாக செயலாற்றக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு நீ கேட்டதை விட அனைத்தையும் சிறப்பாகவே உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன்.